ஒன்று நீங்கள் கவனிச்சிங்களா? மத்தியில் அந்த காலத்திலிருந்து கூட்ட ஆட்சி தான் நடந்துக்கிட்டு வருது. இந்த கூட்ட ஆட்சி நடத்துறது கூட்டணி கட்சிகளோட பங்கேற்போட அல்லது கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு நடந்த அந்த ஆட்சிகள், அந்த தலைமையேற்று இருக்கக்கூடிய அந்த கட்சி மாறி இருக்கலாம். அது காங்கிரஸாக இருக்கலாம், ஜனதாவாக இருக்கலாம், பாஜகவாக இருக்கலாம், நேஷ்னல் ஃப்ரண்ட் அப்படின்ற அந்த அணியாக இருக்கலாம். இப்படி இன்றைக்கு பாஜக, இப்படி எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு அம்சத்தை நீங்கள் கவனிச்சிங்களா? அதாவது ஆட்சியில் தலைமை ஏற்று இருக்கக்கூடிய கட்சி எதுவாக இருந்தாலும், அந்த ஆட்சியில் பங்கேற்கக்கூடிய பிராந்திய கட்சிகள், அதாவது மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகள் எதுவாக இருந்தாலும், இந்த மாநில சுயாட்சி அப்படின்ற அந்த ஒரு கோரிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு நேரெதிரான முடிவுகளை, நேரெதிரான போக்கை, டுவர்ட்ஸ் சென்ட்ரலைசேஷன், அதாவது ஆட்சி அதிகாரம் அத்தனையையும் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு குவிப்பது, அந்த சென்டரை எம்பவர் பண்ணுவது அட் த காஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ். இதுதான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வந்திருக்கு. ஆட்சியில் தலைமையேற்று நடத்தக்கூடிய கட்சி எதுவாக இருந்தாலும், இன்க்ளூடிங் நேஷனல் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய விபி சிங் கவர்மெண்ட்டு, அது யாராக இருந்தாலும், இந்த கட்சிகளில் திமுக, அதிமுக, தெலுங்கு தேசம் இந்த கட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய பங்கேற்போடு சப்போர்ட்டோடு நடந்துகிட்டு இருந்தாலுமே கூட எல்லாமே மத்தியினுடைய கரத்தை வலுப்படுத்துவதாகத்தான் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே இருந்திருக்கு. வரலாறு முழுக்கவே நீங்கள் பாருங்களேன், அந்த ட்ரெண்டு இட்ஸ் வெரி கிளியர், வெரி ஆப்வியஸ். எல்லா கட்சிகளுமே மத்தியில் அதிகாரத்தை குவிப்பதற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை தான் எடுத்து அதற்கேதுவான சட்டங்களை தான் நிறைவேற்றிக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அப்போது இந்த பிராந்திய கட்சிகள், மாநில கட்சிகள், இந்த மாநில உரிமையை வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்களே திமுக, இந்த மாதிரி கட்சிகள், இவங்களுடைய பங்கேற்பு என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, ஏன் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலை அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா?